எல்லாருக்குமே வணக்கம். நேற்று சென்னையில், அதாவது நேற்று சாயந்தரம் சென்னையில் நம்ம கழக தோழர்கள் மக்கள்கிட்ட சர்வே எடுக்க போயிருக்காங்க. அங்கே திமுக ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து முதல்ல கட்சி துண்டோடு போனதுனால, ஆக்சுவலாக மக்கள்கிட்ட சர்வே எப்பயுமே நாங்கள் கூட எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஒரு 50 பேருக்கும் மேற்பட்டவர்கள் சண்டை போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண்ணு, ஒரு சில ஆட்டோக்காரங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் ரொம்ப சீரியஸாகவே இருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னா, ஓட்டு கேட்குறதுன்றது எல்லாரோட ஜனநாயக உரிமை. நீங்கள் மட்டும்தான் கேட்கணும், நீங்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு உரிமையும் இல்லை. நாங்களும் கேட்போம் ஓட்டு. இப்போ உங்களுக்கு என்ன உரிமை இருக்குதோ அது எல்லாமே ஜனநாயக நாட்டில் எங்களுக்குமே இருக்குது. திமுக மட்டும்தான் போயிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அத்தியாவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு ஒரு நைட்டு 12 மணிக்கு டைமில் இருக்கும். அந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் திமுக ஆட்கள்லாம் போயிட்டு யாரையுமே உள்ளே பார்க்க விடாமல் பண்ணிவிட்டு, இந்த கரூரில் ஒரு தடவை பண்ணாங்கல்ல, அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் தக்க பாடம் கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? என்ன மக்கள் நினைக்கிறாங்களோ, ஆல்ரெடி சென்னை க்ளீன் ஸ்வைப்பாக இருக்குது, நம்ம பக்கம்தான் இருக்குது. சென்னையில் இருக்கிற அத்தனை தொகுதியிலையும் டிவிகே மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மக்களோட சர்வேவும் சரி, எல்லாரோட சர்வேவும் சரி. இல்லை, ஒரு கூச்சமே இல்லாமல் தடுக்கிறீங்களே வெறும் பணத்துக்காக. நம்மளோட வாழ்க்கை தராதாரம் ஒரு சில பேருக்கு மட்டும் மேலே இருந்தால் போதுமா? இன்னும் அடிமட்டத்தில் இருக்கிறவன் அடிமட்டமாக தான் இருக்கணுமா? இன்றைக்கி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இத்தனை வருஷமாக திமுக கட்சியில் இருந்திருக்கீங்க, ஆதரிச்சிருக்கிறீங்க, ஓட்டு போட்டிருக்கீங்க, ஒரு தொண்டனாக பணியாற்றிருக்கீங்க. உங்களோட எவ்வளோ அழிஞ்சிருக்கீங்க உங்கள் வருமானத்திலேருந்து அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? இல்லை இன்னும் எவ்வளோ அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும்? ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்குற வரி பணத்தை தான் ஏதாச்சும் ஒரு ரோடு போடுறதா இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நலத்திட்ட உதவிகள் செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த 3000 ரூபா பொங்கல் பரிசாக கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்குற ஒரு வரி பணம் தான். அது கூட தெரியாத அளவுக்கு ஒரு முட்டாளாக இருக்கிறீங்களே, ஒரு தற்குறியாக